இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஆஸ்பிரண்ட்ஸ் அகாடமி கம்மிங் குரூப் 1 அதாவது January 3rd 2021 குரூப் 1 எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அந்த எக்ஸாமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 20 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த 20 டேஸ் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா 100% TNPSC குரூப் 1 ப்ரிலிம்ஸ் உள்ள எல்லா சப்ஜெக்ட் டாபிக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் வைஸ் அண்ட் டாபிக் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். அண்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் கிளாஸ் முடிஞ்சுன்னா பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான செப்பரேட் டெஸ்ட்டும் இருக்கும் அண்ட் ஃபுல் லென்த் டெஸ்ட்டும் இருக்கும். சரி, இது எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மோட நீங்கள் மூலமாக அட்டன் பண்ணிக்கலாம், டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். சரிங்களா? சரி, இதுக்கு என்ன ப்ரொசீஜர் ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆஃபீஸில் கான்டாக்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் ரெஜிஸ்டர் பண்ணால் மட்டும் போதும். எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். 20 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன குரூப் 1 கவர் பண்ண முடியும்? நியர்லி 10 யூனிட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஜெனரல் சயின்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இருக்குது, கெமிஸ்ட்ரி இருக்குது, தென் பயாலஜி இருக்குது, அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஜியாகிரஃபி, நேஷனல் மூவ்மெண்ட்டு, ஏன்ஷியன்ட் இந்தியன் கல்ச்சர், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர்ஸ் அண்ட் தென் ஆப்டிடியூட். இத்தனையும் நம்ம எப்படி கவர் பண்ண முடியும் அப்படின்னா முடியும். சரிங்களா? இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா நான் முடியாத ஒரு விஷயத்த முடியும்னு சொல்கிறது ரொம்ப தப்பு தான். சரிங்களா? அதனால் வந்து யாருக்கு முடியும் அப்படின்னா ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஜஸ்ட் பேசிக்கில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க. சரிங்களா? ஸோ யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு 1 year ஆச்சு, யாரும் படிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் பேசிக்ஸாக நீங்கள் படிச்சு வச்சுருப்பீங்க. சரிங்களா? அந்த பேசிக் தெரிஞ்சாலே போதும், உங்களால் ப்ரிலிமினரி செலக்ட் பண்ண முடியும், கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, கட் ஆஃப் எவ்வளோ ப்ரிடிக்ட் பண்ணவே வேண்டாம். யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இவ்வளோ தான் கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண வேண்டாம். ஆனால் ஒரு அனலைஸ் பண்ண முடியும். இதனால் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 1 எக்ஸாமில் கட் ஆஃப் 135 கொஸ்டின் தாண்டதில்லை. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா 145 155க்கு ஸ்டாண்டர்டாக வர்றது மாதிரி நாம் படிச்சுட்டு ஆன்சர் பண்ணால் போதும். 120 130 140 எவ்வளோ வேணால் வந்துட்டு போட்டோம். சரிங்களா? குரூப் 4ல் நம்மளால் 170 எடுக்க முடிஞ்சவங்க குரூப் 4ல் குரூப் 1ல் 140 150 வரைக்கும் ஈஸியாக எடுக்க முடியும். ப்ராப்பர் ஸ்டடி. சரிங்களா? எந்த சப்ஜெக்ட்டுமே கைடன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்டியூட்டும் ஒவ்வொரு மாதிரி விஷயங்களும் ஃபாலோ பண்ணுறாங்க. கைடன்ஸில் சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கம்மியாக வரும், அதை ஒமிட் பண்ணிட்டு போகலாம். இது இந்த யூனிட்லேருந்து கொஸ்டின் அதிகமாக வரும். டென்டேட்டிவ் கொஸ்டின் பேப்பரில் வந்து இதுக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதனால TNPSC இதில் தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு இருக்காங்க. பட் அப்படி ப்ரொடெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா TNPSC லைக் UPSC தான். ஏன்னா உங்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ண விட மாட்டாங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க, அந்த சிலபஸ் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணணும். சரி, நம்ம எல்லா டாப்பிக்லையும் மாஸ்டர் ஆக முடியுமா? பாசிபிள் கொஞ்சம் குறைவு தான். 2 சப்ஜெக்ட் 3 சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்டும் நல்லா படிக்கலாம். 10 யூனிட் இருக்கு. சரி, அதுக்காக ஒமிட் பண்ணணுமா? கண்டிப்பாக அதுவும் கூடாது. நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்ச சப்ஜெக்டை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆவரேஜ் எனக்கு அந்தளவுக்கு இந்த இன்வால்மெண்ட்டில் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்னால் படித்தாலும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற விஷயத்த ஆவரேஜாக படித்து வச்சுக்கணும். மோர் தென் 50%. அது ரொம்ப ஈஸி. அதுக்கான ஒர்க் ஷாப் தான் இது. ஏற்கனவே படிச்சிருக்க சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஒன்றுமே தெரியாத சப்ஜெக்ட்டுக்கும் அபவ் ஆவரேஜாக மாறுறதுக்கும் டோட்டலாக கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம். சரி, ஓகே. இந்த ஒர்க் ஷாப் ப்ரோக்ராம் மூலமாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? ஒரு சின்ன ஒரு டெமோ காட்டிடுறேன். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருமே நல்லா படிச்சிருப்பீங்க. இந்தியன் பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமி, ஹிஸ்ட்ரி, சயின்ஸ் எக்ஸெட்ரா இதை படிச்சிருப்பீங்க. நான் ஒரு 2 யூனிட் 3 சப்ஜெக்ட்லேருந்து எடுத்து உங்களுக்கு சின்ன டெமோ காட்டுறேன். ஒரு நாளில் எப்படி ஒரு சப்ஜெக்ட் கவர் பண்ண முடியும்னா பாசிபிள். நான் ஏற்கனவே பேசிக் படிச்சு வச்சுன்னா மோர் பாசிபிள். சரிங்களா? அதை நான் எப்படி ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி. சரி, இந்தியாவும் அந்த பிரதேசங்கள் அப்படிங்கிற ஒரு டாபிக் இந்தியன் பாலிட்டியில் இருக்குது. ஏதோ ஒரு டாபிக் நான் எடுத்துக்கிறேன், இந்த டாபிக் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் கொஸ்டின் வரும், ஒரு கொஸ்டின் நிச்சயம் வரும், மேக்ஸிமம் கொஸ்டின் வரும். ஏன்னா எல்லா டாப்பிக்கையும் படிக்கணும். ஆனால் அதுலேயே ப்ராமினன்ஸ், அதாவது அதிகமாக நம்ம கொஸ்டின் வந்து எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு டாபிக் இருக்கு. அதில் ஒன் டாபிக் இந்த டாபிக் தான். இந்தியாவும் ஒரு பிரதேசங்களும் இருக்கு. இந்தியாவின் பிரதேசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்கில் எந்தெந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டிப்பாக பார்க்கணும். சரிங்களா? சிம்பிள் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த யூனிட் படித்தாலும் அதுக்கு உண்டான பேசிக் ஆர்டிகல், ஷெட்யூல் அண்ட் பார்ட் இது கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுலேருந்து ஒரு செக்ஷன். சரிங்களா? அப்போ என்னன்னா இதை வந்து பேசிக் ஃபேக்ட்னு சொல்லுவாங்க.
இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபேக்ட் நாங்கள் இப்படி தான் எடுக்க போகிறோம் சரிங்களா. அதில் நீங்கள் 100% கவர் ஆகிடும், இல்லை மினிமம் 80% கவர் ஆகும். ஒருவேளை நாங்கள் கவர் பண்ணது 70 to 80% இருக்கும், உங்களுக்கு தெரியாத ஒரு கொஸ்டின் இந்த டாபிக் வந்துச்சுன்னா அந்த 80%ஆன இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அதை எலிமினேட் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இது ஸ்மார்ட் ஸ்டடின்னு சொல்லுவாங்க சரிங்களா. இப்போ இந்த டாபிக் என்ன, பேசிக் ஃபேக்ட். இந்திய அரசியல் சட்டத்தில் எந்த பார்ட்டில், எந்த ஷெட்யூலில், எந்த சரத்தில் இதை பற்றி சொல்லியிருக்கு அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸ்பிளனேஷன்ஸ், ஆர்டிகல்ஸ் சரிங்களா. ஆர்டிகல்ஸ் ஏன்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டோம் சரிங்களா, ஏன்னா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி விஷயங்களை டப்புன்னு சொல்ல நீங்கள் மார்க் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும், ரொம்ப ஈஸி தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 1 to 4 பார்ட் 1 ஷெட்யூல் 1 அவ்வளோதான். இந்த இதை பற்றி எதில் கேட்க முடியாது, இதை பற்றி பேசிக் இன்ஃபர்மேஷன் அவ்வளோதான். ஆர்டிகல் 1 2 3 4 அப்போ ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது, 2 என்ன சொல்லுது, 3 என்ன சொல்லுது, சிம்பிள் தான். ஆர்டிகல் 1 இந்தியாவும் பிரதேசங்களும், அதாவது யூனியன் ஆஃப் இந்தியா சரிங்களா, யூனியன் தட் இஸ் பாரத் அது சொன்னாங்க. முதல் சட்டத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த இந்தியான்னு சொல்லுது, இந்தியா அதாவது பாரதம், இந்தியாவுக்கு பேர் கொடுக்குது, இந்தியா அதாவது பாரதம் பேர் கொடுக்குது, அவ்வளோதான். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்கலாம், ஆர்டிகல் 1 2 3 சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல ஒரு ஆர்டிகல் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்கலாம், இல்லாட்டி முதல் ஆர்டிகல் தனியாக வச்சு கேட்கலாம். ஆர்டிகல் 2 சரிங்களா, ஃபார்மேஷன் ஆஃப் நியூ ஸ்டேட் அதாவது புதிய மாநிலங்களை உருவாக்குதல். மூணாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நியூ ஸ்டேட், புதிய மாநிலங்களை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குதல் சரிங்களா. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், 2 and 3 அதில் தான் வேரியேஷன் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 2 பேஸ் பண்ணி ஒரு மாநிலமாக ஒரு பகுதியை உருவாக்குனா அந்த பகுதி இதுக்கு முன்னாடி இந்தியா பகுதியாக இருக்காது, சேர்த்திருந்த பகுதியாக இருக்கும் சரிங்களா. ஜாயினிங் பாண்டிச்சேரி, கோவா, காரைக்கால் இந்த மாதிரி யூனியன் பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் நமக்கு சேர்ந்தது. ஸோ this type of provisions cannot originally exist in Indian territory. Later added into Indian Union. Later வந்து ஆட் பண்ணிட்டு தான் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரதேசத்துலையும் ஒரு மாநிலத்தை ரெண்டாக பிரிக்கிறது, 2-3 மாநிலத்தை பிரித்து இன்னொரு புது மாநிலம் உருவாக்குறது, மாநிலங்கள் எல்லை வரையறை மேற்கொள்வது அண்ட் சிம்பிள். ஒரு மாநிலத்தை ரெண்டாக பிரித்து புதிய மாநிலம் உருவாக்குறது, ஒரு மாநிலத்துக்கு பேர் மாற்றம் செய்தது. ஸோ இதை பற்றி சொல்கிறது தான் ஆர்டிகல் 3. ஆர்டிகல் 4 இந்த ப்ரொசீஜர்லாம் ஆர்டிகல் 3 பேஸ் பண்ணி இந்த புதிய மாநிலங்களை உருவாக்குதல், புதிய மாநிலங்கள் பெயர் இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ரொசீஜர் யாருக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறது தான் ஆர்டிகல் 4. ஸோ இதை டீட்டெயிலாக சொன்னால் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் அந்த யூனிட். இதுக்கப்புறம் இந்த 2 ஏரியாவுக்கு கொஸ்டின் வரும். மூணாவதாக ஒரு ஏரியா இருக்குது, கண்டிப்பாக கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. எந்த ஏரியானா ஓகே ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட், அதாவது மொழி வாரியாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்தியா வந்து இண்டிபெண்டன்ட் ஆகும்போது 14 ஸ்டேட் தான் இருந்தது, இப்போ 27 ஸ்டேட் மேலே இருக்குது, 29 ஸ்டேட் இருக்குது சரிங்களா. அப்போது 15 29 ஸ்டேட் எப்படி வந்தது, எப்படி கொண்டு வந்தாங்க, என்ன நடைமுறையை ஃபாலோ பண்ணாங்க, அப்படி லைன் பை லைனாக ஃபேக்டாக சொல்லிட்டு வருது. ஃபஸ்ட்டு அப்போது மொழி வாரியாக மாநிலம் உருவாகிறதுக்கு தான் ஆனதுனால தான் இவ்வளோ ஸ்டேட்ஸ் இருக்குது. அப்போ அந்த ஸ்டேட் வந்து எப்படி உருவாக்குனாங்க, எதன் அடிப்படையில் உருவாக்குனாங்க, யார் ரீசன், எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள் மொழி வாரியான மாநிலம் உருவாக்குறதுக்கு குழு அமைச்சாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் எஸ்கே தால் குழு, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜேபி குழு, அடுத்து ஃபைசல் அலி குழு. ஃபர்ஸ்ட் குழு என்ன சொன்னாங்க, எந்த வருஷம், ரெண்டாவது எந்த குழு எந்த வருஷம், மூணாவது எந்த குழு எந்த வருஷம், என்ன சொல்யூஷன் கொடுத்தாங்க, ஆர்டராக சொல்லிட்டு வருவோம். அதுக்கப்புறம் 7வது அமெண்ட்மெண்ட் ஃபைசல் அலி குழு பேஸ் பண்ணி 7வது சட்டத்திட்டத்தின் மூலம் மொழி வாரியாக மாநிலங்கள் பிரிப்பதற்கு அங்கீகாரம் கொடுத்தது. அப்போ மொழி வாரியாக பிரித்தது முதல் ஆந்திர பிரதேஷ் சொன்னாங்க. 1957 56 7வது சட்டத்தின் மூலம் உருவாக்குனாங்க. அப்போ ஒவ்வொன்று 1960 62 66 75 83 ஒவ்வொரு வருஷம் எந்த மாநிலம் எந்த வருஷம் எந்த சட்டத்திருத்தம் இப்படின்னு சொல்லி மேட்ச் தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு ஆர்டராக சொல்லிட்டு வரும்போது மேட்ச் ஆகிடும். 10 to 15 மினிட்ஸ் ஒரு யூனிட் முடிஞ்சுது. பெரிய யூனிட் தான் ஓரளவுக்கு 10 to 15 மினிட்ஸ் தான் ஒரு யூனிட்டை ரீகால் பண்ணுறதுக்கு, அந்த எனஃப் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்கு. ஸோ எங்கள் வேலை ஈஸி, ஆனால் ரீகால் பண்ணுறது உங்ககிட்ட தான் இருக்குது. ஆல்ரெடி படிச்சுருப்பீங்க, சில விஷயங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருங்க, சில விஷயங்கள் ரீகால் ஆகிருக்கும். ஸோ முடிச்சதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ரீகால் பண்ணிங்கன்னா மோர் தென் எனஃப். ஸோ ஒரு டாபிக் எடுக்கும்போது போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கோம். இந்த டாப்பிக்கில் வந்து எப்படி எந்த ஏரியாவில் கொஸ்டின் கேட்குறான்னு சொல்லி பிரிச்சுட்டு அதை வந்து கிளஸ்டராக எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ அதனால் அந்த யூனிட்டில் நீங்கள் ஸ்ட்ரக்சர் தெரியும், ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுவீங்க. காதில் வாங்கினாலே ஆன்சர் வச்சு எலிமினேட் பண்ணிடுவீங்க. இது மாதிரியான டெக்னிக்ஸ், இதுக்கு பேர் தான் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி எக்ஸாமில் வைப்பாங்க, கிராஸ் கோர்ஸ்னு வைப்பாங்க. பட் டிஎன்பிஎஸ்சியில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. இதை பற்றி யாருக்கும் இன்ஃபர்மேஷன் தெரியாது. சி
இந்த கிளாஸ் வந்து இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க மட்டுமான்னு கிடையாது, இனிமேல் படிக்க போகிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நம்ம இன்ட்ரடியூஸ் ஆகும்போது புதுசாக படிக்க வரோம். இனிமேல் எப்படி படிக்கணுங்கிறது ப்ரீ டிட்டர்மெண்டாக வரும்போது ஒரே அட்டெம்ப்ட் கிளியர் பண்ணிடுவாங்க. ஏன்னா எல்லா கேண்டிடேட்டு எப்படி எந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது தெரியறதா பெரிய பிரச்சனை, ரொம்ப நாளாகும். அதையே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியாக ஆரம்பத்துக்கு ஈஸியாக ஃபாலோ பண்ணிடுவீங்க. நாலேஜ் மைண்டில் ஏறாட்டியும் ஸ்ட்ராட்டஜி மைண்டில் ஏறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 6 மந்த்லேயே குரூப் 1 குரூப் 2 ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ குரூப் 1 சிலபஸ் படித்தா குரூப் 4 படிக்க வேண்டியதே இல்லை, குரூப் 2 படிக்க வேண்டியது இல்லை. சேம் ஸ்ட்ராட்டஜி சேம் சிலபஸ் தான். குரூப் 4க்கு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் மட்டும் இருக்குது, மோரதஸ் சிமிலர் தான், பெஸ்ட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே. ஸோ இது இந்தியன் பாலிட்டியில் சரிங்களா, ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எக்கனாமிக்ஸ் எடுத்துக்கிறேன். எக்கனாமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டரி பாலிசி நிறையா இருக்குது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து பார்த்தா மோர் தென் 5 to 6 minutes தான் சரிங்களா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இதோட பேசிக் ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 1934 ஆக்ட் கொண்டு வந்தாங்க, 1935 நடைமுறைப்படுத்துறாங்க. ஹில்டன் யங் கமிட்டி, ஹில்டன் யங் இந்த கமிட்டி தான் இந்த ஆர்பிஐ உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தது. இந்த கமிட்டி உருவாக்கப்படுறது 1923 சரிங்களா. ரொம்ப ஈஸி, இது ஒரு பேக்ரவுண்ட். 1949 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிரைவேட் பேங்க், அதாவது பிரிட்டிஷால் ஏற்படுத்தப்பட்டு அவங்களால் நிர்வகிக்கப்பட்டது பிரைவேட் பேங்க் தான். 34-35 இது வரைக்கும் பிரைவேட் தான். 49 தான் நேஷனலைசேஷன் பண்ணாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் தான் இதோட ஒர்க்கிங் ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அண்ட் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி படிக்க போகிறோம். இது பேசிக் திங்ஸ். இது வந்து கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. ஆர்பிஐ ஆக்ட் கொண்டு வந்தாங்க, ஆர்பிஐ கொண்டு வந்தாங்க, எப்போ நேஷனலைஸ் பண்ணாங்க, இது அடிக்கடி கேட்குறாங்க, ஃபேக்சுவலாக கேட்குறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மஸ்ட் ஒரு கொஸ்டின் வந்துடும் சரிங்களா. ரிசர்வ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்கனாமியோட ஹார்ட், இந்தியன் எக்கனாமியோட ஹார்ட் எங்கே இருக்குது, ரிசர்வ் பேங்கோட பாலிசிஸ், ரிசர்வ் பேங்க் பவர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கும், கண்டிப்பாக தெரியும். அதோட ஸ்ட்ரக்சர், கவர்னர் இருக்காரு, 4 டெப்டி கவர்னர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக மானிட்டரி பாலிசி கமிட்டின்னு சொல்லி உருவாக்கியிருக்காங்க, அதாவது பண கொள்கையை நிர்வகிக்கும் குழு உருவாக்கியிருக்காங்க. அதோட மெம்பர்ஸ் யாரு, கவர்னர் யாரு, 4 டெப்டி கவர்னர் யாரு, மானிட்டரி பாலிசி கமிட்டியோட தலைவர் யாரு, அவங்களோட என்னென்ன இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்பிஐயோட பாலிசிஸ், அனைத்து வங்கிகளுக்கும் வங்கியாக செயல்படுகிறது, அரசாங்கத்துக்கு வங்கியாக செயல்படுகிறது, பணப்புழக்க கொள்கையை நிர்ணயிக்கிறது, அதாவது மானிட்டரி பாலிசி நிர்ணயிக்கிறது, அண்ட் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுது, பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துது, பண வீக்கத்தை கட்டுப்படுத்துது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச நிதி நிறுவனங்கள்ல இந்தியாவை வழிநடத்தும் உறுப்பினராக செயல்படுகிறது. சிம்பிள். In international economic institution, the RBI act as a representative behalf of Indian government. ஸோ அப்போ இந்தியாவை வழிநடத்தும் ஒரு பொறுப்பாக சேர்க்கிறது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பணத்தின் மதிப்பை கட்டுப்படுத்துகிறது, சரி, அதை நிர்ணயிக்கிறது, அதாவது நடுநிலையாக்காது, பணத்தின் மதிப்பு குறையாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அதுக்கு வந்து இன்ஃப்ளேஷன்ங்கிறது பொருள் மதிப்பு கூடுறது, பணத்தோட மதிப்பு கம்மியாகிறது, அதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அவங்க வேலை தான். அதுக்கு பேர் தான் மானிட்டரி பாலிசி. பணக்கொள்கைன்னு என்ன, எப்படி, அது தனி யூனிட்டாக வருது. பணக்கொள்கைன்னு என்ன காரணத்துக்காக பணக்கொள்கை வருது, பணவீக்கம் தான் பணக்கொள்கைக்கு அடிப்படையாக இருக்குது. அந்த பணவீக்கத்துக்கு கொஸ்டின் மஸ்ட், எந்த கொஸ்டினாக எடுத்து பாருங்க, குரூப் 1 to குரூப் 4 வரைக்கும் மஸ்ட். ஸோ இதோட அசோசியேட் திங்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 3-4 லைன் தான் அந்த ஹார்ட்டான விஷயங்கள். பணவீக்கம் என்ன, பொருளோட மதிப்பு கூட்டுறது, இல்லை பணத்தோட மதிப்பு குறையிறது, அதனால பணவீக்கம் வருது. எதனால, அதிகப்படியான பணப்புழக்கனால தான் இது வருது. சரி, பணப்புழக்கத்துக்கு என்ன பாலிசி இருக்கிறாங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி வந்து பார்த்தீங்கன்னா 2 வகையான பாலிசி இருக்கிறாங்க சரிங்களா. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ், இன்னொன்று குவான்டிடேட்டிவ். குவான்டிடேட்டிவ் தான் ரொம்ப முக்கியமானது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு. அந்த குவான்டிடேட்டிவ் மெஷர், அதாவது பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்காக இருக்கக்கூடிய பெரிய கொள்கை குவான்டிடேட்டிவ். அதுக்கு எப்படி பணத்தை ஓட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரெப்போ ரேட், பேங்க் ரேட், சிஆர்ஆர், எஸ்எல்ஆர், ரொக்க கையிருப்பு, ரொக்க சேமிப்பு, ரெப்போ விகிதம், எதிர் ரெப்போ விகிதம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் ரேட், வங்கி வட்டி விகிதம், இது மாதிரியான காரணிகளை வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அது எப்படி? ஸோ அசோசிங் அவ்வளோதான், 8 பாயிண்ட் தான். ஸோ பவர் அண்ட் ஃபங்க்ஷன், அரசாங்கத்துக்கு வங்கியாக செயல்படுகிறது, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து வங்கிகளையும் கட்டுப்படுத்துகிறது, பணப்புழக்கத்தை நிர்ணயிக்கிறது, பணத்தை அச்சடிக்கிறது எக்ஸப்ட் 1 ரூபாய் நோட்டு, அண்ட் பொருளாதார பணவீக்க கொள்கை நிர்ணயம் பண்ணுறது, பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறது, உலக நிறுவனங்கள் இந்தியாவில் இருக்கிறது, இது மாதிரி ஃபேக்ட்ஸ். அவ்வளோதான், கான்செப்டே இவ்வளோ தான். ஸோ அதை வந்து கிறிஸ்டாக முடிக்கிறதுக்கு நாட் மோர் தென் 10 minutes தான். 10 minutes தான். இந்த ஃபேக்டை வச்சு நீங்கள் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம்.
சரி, ஏன்னா இதெல்லாம் நிறைய புக்கில் படித்து அதை எடுக்க முடியும், அதுக்கு உங்கள் டைம் ஆகும். ஏற்கனவே படித்து வச்சுருப்பீங்க, ரீகால் பண்ணுற டைம் ஆகும். இது எல்லாம் எடுத்து வச்சு ரீகால் பண்ணி நாங்கள் உங்களுக்கு தர்றோம். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட பேசிஸ். இது மாதிரி தான் ஹிஸ்ட்ரியும் போகும், ஜியாகிரபியும் போகும், அண்ட் சயின்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் போகும். சரிங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராமை எல்லோரும் அட்டன் பண்ணுங்க. ஃப்ரீ கோர்ஸ் தான், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அண்ட் இந்த கோர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸும் ஃப்ரீயாக கொடுப்போம். 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸை ஃப்ரீயாகவே கொடுப்போம். சரிங்களா? இதில் எல்லாருமே ஜாயின் உங்கள் சப்போஸ் நீங்கள் உங்களால் ஜாயின் பண்ண முடியல, இல்லை படிக்க முடியல அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், ஜாயின் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஆன்லைன்லேயும் போகும், ஆஃப்லைன்லேயும் போகும். ஸோ உங்களோட வில்லிங் தான், உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் இதில் வந்து கிளியர் பண்ண வைக்கும். நாங்கள் ஒரு பார்ட்டிசிபேஷன் தான் உங்களுக்கு, உங்களோட சக்ஸஸ் ஜஸ்ட் நாங்கள் பார்ட்டிசிபேஷன் தான். சரிங்களா? தேங்க்யூ. அண்ட் இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டது இந்த ப்ரோக்ராம் பற்றி ஃபர்தராக உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் நீங்கள் ஆஃபீஸில் நம்பரை கூப்பிட்டு கேட்கலாம், இல்லாட்டி டெக்ஸ்ட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.